திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்குட்பட்ட தென்குவலவேலி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு தொடரப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்த வழக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று சங்கரை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சரத்ராஜ் அதிரடி உத்தரவிட்டார். கோயம்புத்தூர் மாவட்டம் மோப்பிரிபாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட கணபதிபாளையம் பகுதியில் உள்ள நீர்நிலையில் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கணபதி வனத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் குட்டை மேம்பாடு செய்யப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டது. இந்த நடைபாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பேரூராட்சி அதிகாரிகள் இன்று திறந்து வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராமநாதபுரம் ஊராட்சியில் அருள்மிகு திரௌபதியம்மன் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியினை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற இந்த போட்டியில் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் அதே பகுதியில் உள்ள அவர்களது நிலத்தில் கொட்டகை அமைத்து வெள்ளை பன்றிகளை வளர்த்து வரும் நிலையில் இன்று கொட்டகையில் மின்விளக்கு பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா உமரநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவருக்கு பரிமலா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு பரிமலா மீண்டும் கர்ப்பமான நிலையில் இந்த 4 குழந்தைகளும் தனக்கு பிறக்கவில்லை என கூறி மனைவியை கொலை செய்துள்ளார். இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தற்போது சின்னத்தம்பி மீது ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பு வழங்கினார். அரியலூர் மாவட்ட கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலை சாலை பணியாளர் சங்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அரசியல் சாசன சட்ட உரிமை பறிப்பதாகவும் தொழிற்சங்க கொடிமரம் தகவல் பலகை அகற்றி தொழிற்சங்க உரிமையை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் சந்தை திடல் செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தை திடலுக்கு செல்ல பேரையூர் ரோட்டின் வழியாக சாலை வசதி உள்ளதால் கடந்த 10 வருடங்களாக இந்த சாலை பராமரிக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேரையூர் ரோட்டில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட வேங்கிக்கால் புதூர் பகுதியில் நேற்றிரவு மர்ம நபர் ஒருவர் பனியன் அணிந்து கொண்டு காரை சுற்றி பார்த்தபடி திருட முயன்ற போது கார் லாக்கில் இருந்ததால் அதனை விட்டு சென்றுள்ளார். தற்போது அந்த காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு அனுப்பி அனைவரும் பாதுகாப்பாக அவர்களது வாகனத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்குட்பட்ட ஜோதிபுரம் அங்கன்வாடி உரிய நேரத்திற்கு திறக்கப்படாததால் குழந்தைகளுடன் வந்த பெற்றோர் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த வந்த செவிலியரும் காத்திருந்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலமான காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 25க்கும் மேற்பட்டோரின் ஆத்மா சாந்தியடையவும் இதுபோன்ற நிகழ்வு இனி நடைபெறாமல் இருக்கவும் மதுரை SS காலனியில் உள்ள மகா பெரியவா கோயிலில் அனுஷத்தின் அனுக்கிரக அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் திருவிளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மருத்துவர் சுவாமிநாதன், செவிலியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய மௌன அஞ்சலி செலுத்தியதோடு விளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர்.
டீசல், வாகன உதிரி பாகங்கள், இன்சூரன்ஸ் மற்றும் சாலை வரி உயர்வு போன்றவற்றை குறைக்க கோரி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக தெற்குபாளையம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை அதன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இயக்காமல் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம் சார், நாங்கள் இந்த மாதிரி குமராபாளையம் தாலுக்கா பள்ளிப்பாளையம் வட்டாரத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த ஜேசிபி விலை ஏற்றத்துக்காக இந்த முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸு, டேக்ஸு, உதிரி பாகங்களின் விலை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பழைய ரேட்டு 1000 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு மணி நேரத்துக்கு. அது 1300 ரூபாயை உயர்த்தியும் சில பல இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி, டேக்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணி தரணும்னு சொல்லியும் போராட்டம் பண்ணுறோம். வேலூர் தொரப்பாடியில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் சிறைவாசிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நலநிதியை வழங்கும் விழா சிறையின் கண்காணிப்பாளர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 13 பேரின் குடும்பங்களுக்கு மாணவர்கள் கல்வி பயில நலநிதியாக ரூபாய் 6.20 லட்சம் மதிப்பில் காசோலைகளை கண்காணிப்பாளர் தர்மராஜ் வழங்கினார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண்களுக்கு 20 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து வேலூர் மாவட்டம் சேனூர் அடுத்த திருமணி கிராமத்தில் உள்ள பெண்கள் வேலூர் செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து அங்கு விரைந்த வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேருந்தை இயக்க விடாமல் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தினர். பயணிகள் அமரும் இடம், வாகனம் நிறுத்தும் இடம், பயணச்சீட்டு வழங்கும் இடம் ஆகியவற்றில் பவானி என்ற மூப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கைதானவர்களிடமிருந்து 527 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தும் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. இந்த விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரண்டாவது நாளாக நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான அளவில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.